ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். இந்த பூவை எல்லாருமே வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுவும் குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த துவையில் வந்து செஞ்சு கொடுங்க. அறுசுவையில் நம்ம ஒதுக்குற 2 சுவை என்னென்னு கேட்டிங்கன்னா, துவர்ப்பும் கசப்பும் தாங்க. துவர்ப்பு ரொம்ப அதிகமாக காணப்படுறது இந்த மாதிரி வாழைப்பூ, நெல்லிக்காயை கூட தேன் நெல்லிக்காயை இல்லை ரசத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒழிச்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. ஆனால் இந்த வாழைப்பூவை நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. படையாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சமாக சாப்பிட்ற பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக இந்த துவையலை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த துவையல். இப்போ நம்ம வாழைப்பூ துவையல் தாங்க வந்து செய்ய போகிறோம். வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாழைப்பூவை நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுடைய கர்ப்பப்பை ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே வந்து உங்களுக்கு ரத்த மூலம் அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருந்துச்சுன்னா வாழைப்பூவை சாப்பிட்றதுனால அது கூட க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரதுனால உங்களோட கிட்னி ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களோட இதயத்துக்கு நல்லது. கூடவே வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அதை கூட கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வாழைப்பூவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அந்த காம்பையும் அந்த தோலையும் கண்டிப்பாக வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த வாழைப்பூவை வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அந்த காம்போடு நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலிக்கும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது இருக்கும். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பூவை கட் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கருத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டு, முடிஞ்சால் தயிர் இருந்துச்சுன்னா தயிரை கூட நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஆனால் கல்லுப்பு மட்டும் போட்டாலே அது வந்து கலர் வந்து அந்த மாதிரி வந்து மாறாது. இப்போ இந்த வாழைப்பூ துவையல் எப்படி செய்யலான்றதை வந்து பார்த்துடலாம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிவிட்டு 10 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து எடுத்து பொடியாக நறுக்கி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு கப்பு நிறைய, அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குற கப்பு நிறையா நீங்கள் வந்து வாழைப்பூ வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்குனிங்கன்னா போதும். இது எல்லாமே நல்லா வந்து வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி, துவையல்ன்றதுனால கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த துவையலுக்கு தேவையான மொத்த உப்பையுமே இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி நம்ம இதை வந்து ஆற வச்சுக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் துவையல் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக என்ன பண்ணணும், இதை ஆறினதுக்கப்புறமா அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதே வானலில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். துவையல்ன்றதுனால ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா வந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதே சைஸ் வெங்காயம் வந்து இப்போயுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். பெருங்காயமும் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து தட்டி வச்சுருக்க பூண்டு வாசனைக்கோசம் நான் இப்போ வந்து பூண்டை நல்லா வந்து தட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு சேர்த்திங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையுமே நீங்கள் நல்லா பொடியாக நறுக்கி உங்கள் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் வதங்குறப்ப அந்த கருவேப்பிலை இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நிறையா வந்து சேர்க்கணும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுல வந்து சேர்த்துட்டதுனால நிறையா இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கப்புறம் அடுத்ததாக வந்து ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியை சின்ன தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக வேணாம். ஏற்கனவே நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுனால ரொம்பவே கம்மியாக வந்து நான் இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக வந்து இதையுமே வந்து நறுக்கிக்கணும். இது ரெண்டுமே நல்லா வந்து வதக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பை மட்டும் இப்போ வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம துவையலுக்கு தேவையான உப்பு வந்து ஏற்கனவே வந்து சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து தண்ணி வந்து விட்டுருக்கேன். ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுன்றதுனால ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் இப்போ வந்து ஆட் பண்ணி இதை வந்து கொதிக்க விட்டுருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த துவையலுக்கான காரம் வந்து சேர்க்க போகிறோம். அதை சேர்க்குறப்ப அந்த அடி பிடிக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நிறைய வந்து சேர்க்கக்கூடாது. குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ணணும். தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நான் இப்போ ஒரு 1½ ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரத்தை கூட்டவோ வந்து குறைச்சிக்கலாம். மிளகாய் தூளை சேர்த்ததுக்கப்புறமா அதோடைய வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய அரைச்ச வாழைப்பூ இருக்குது இல்லைங்களா, அந்த விழுதையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா உங்களுடைய வாழைப்பூ துவையல் வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா உங்களுடைய வாழைப்பூ துவையல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பூ துவையலை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.